ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீட்டிலையே சும்மாலே கேக்கு செஞ்சுதாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ப்ரௌனி செஞ்சுதாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதனால எனக்கு அந்த சாக்லேட் இல்லை, ஆனால் மில்க் சாக்லேட் தான் இருக்குது. இதை வச்சு ஒரு ப்ரௌனி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள. இவ்வளோ பொருளை வச்சு ஒரு ப்ரௌனி ரெடி பண்ணலாம். கேக் வாங்க. ஃபஸ்ட்டு சீனியை வந்து அரைக்கிட்டு வரலாம். இந்த கோப்பையில் வந்து நம்ம பட்டரையும் அதுக்கு பிறகு சாக்லேட்டையும் உருக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் உடைச்சு போடலாம். வீடியோ கட் பண்ண ஐயோ வீடியோ. எல்லாரும் வந்து சாக்லேட் வந்து இந்த இதாக செய்ய மாட்டாங்க, நான் இதில் செய்தேன். சரி, எப்படி வரேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து உருக்கிட்டு வரலாம். மெல்ட் பண்ணிட்டு சாக்லேட்டை உருக்கியாச்சு. அப்புறம் வந்து சீனி சுகர் சேர்க்கலாம். 3 முட்டை சேர்க்கலாம். நம்ம இதில் நல்லா கிளறலாம். நம்ம இதை கிளறியாச்சு. மைதா மாவு ஆட் பண்ணலாம். சோடா, பேக்கிங் பவுட்ரு, கொக்கோ பவுட்ரு கூட. ஓகே நமக்கு இப்போ மாவு ரெடி ஆயிட்டு. ப்ரௌனிக்கு மாவு ரெடி ஆயிட்டு பாருங்க. செம டேஸ்டில் இருக்கு. ப்ரௌனி செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் நினச்சேன் கேக் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து செம டேஸ்டாக இருக்கு. அல்வா சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. நான் இப்போ தான் ப்ரௌனி சாப்பிட்ருக்கேன். ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்குது. ருசியும் அப்படி தான் இருக்குது. பாருங்கள் எப்படி வந்திருக்கான்னு. எப்படி இருக்குன்னு சொன்ன பாருங்கள். இது மேலே கரிஞ்ச வைக்கம், ஆனால் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.